தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் அஇஅதிமுக 128 முதல் 147 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என ஜேவிசி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் அறிவிப்பு. தமிழகத்தில் மீண்டும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அஇஅதிமுக ஆட்சி அமையும் என கணிப்பு. அஇஅதிமுக 124 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என CNN நியூஸ் 18 நடத்திய கருத்து கணிப்பில் அறிவிப்பு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தமிழகத்தில் மீண்டும் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி வழியில் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சி அமைப்பார் என அறிவிப்பு. ஸ்பிக் மீடியா இடம் வலம் நடத்திய கருத்து கணிப்பில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி 124 முதல் 127 தொகுதிகள் வரை வெல்லும் என அறிவிப்பு. அஇஅதிமுக கூட்டணி 36.50% வாக்குகளை பெற்று மகத்தான வெற்றி பெறும் என கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் அஇஅதிமுக கூட்டணி 190 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என ஆல் இண்டியா சேட்டலைட் சேனல் யூனியன் நடத்திய கருத்து கணிப்பு முடிவில் அறிவிப்பு. அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி 190 தொகுதிகளில் வெல்லும் என அறிவிப்பு. அஇஅதிமுக 133 முதல் 149 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என டெமோஸ் ப்ராஜெக்ட் நிறுவனம் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் அறிவிப்பு. தமிழகத்தில் மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி அமையும் என்ற அறிவிப்பால் தமிழக மக்கள் குதூகலம். மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான 2ஆம் மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. 92.47% வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. திமுக ஆட்சியில் 2021 முதல் 2023 வரை 45,000 டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றியதுடன் லஞ்ச ஒழிப்புத்துறை 2 வாரங்களில் ஆவணங்களை ஒப்படைக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட அச்சம்தவித்தான் கிராமத்தில் சாதி பெயர் மாற்றப்பட்டதை கண்டித்து கிராம மக்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை. தமிழ்நாடு ஆதி திராவிடர் பழங்குடியினர் ஆணைய அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்திடம் 1 வாரத்தில் விரிவான செயல் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணியில் ஈடுபட உள்ள அதிகாரிகளுக்கு பயிற்சி. சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் பயிற்சி வகுப்பில் தபால் வாக்குகள் மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எவ்வாறு எண்ண வேண்டும், வாக்கு எண்ணும் மையத்தில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் என்ன என்பது குறித்து பயிற்சி. தூத்துக்குடி அருகே திருமணமான பெண்ணை குழந்தைகளுடன் வேனில் கடத்திச் சென்று ஆபாசமாக படம் எடுத்து 10,000 ரூபாயை பறித்துச் சென்ற அடையாளம் தெரியாத நபர்களால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகளை காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நான் வீட்டில் கொண்டு வீட்டில் தான் தூத்துக்குள்ள கொண்டு வீட்டில் தான் சொல்லிட்டு ஆட்டு குட்டியானில் ஏற்றினாங்க, கூட்டிகிட்டு போனாங்க. நான் கொண்டு வீட்டில் தான் சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போனதில் சரி நானும் நான் அண்ணன் சொல்லி கூப்பிட்டு சொல்லிட்டு நானும் ஏறி போயிட்டேன். ஏறி போனால் என்னை சுற்றி வளைச்சி சுற்றி நின்றுட்டு இந்த டோல்கேட்டு பக்கத்தில் டோல்கேட்டு தான் ஒரு காட்டுக்குள்ளே என் கழுத்தில் கத்திய பிள்ளை கழுத்தில் பாட்டில் வச்சு குத்தா நீ ஜிபே பண்ணிவிடலன்னா பண்ணிடுவேன், மானதண்டனை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினோன்னே. சேலம் மாவட்டம் தலைவாசலில் 17 வயது +1 மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். 4 மாத கர்ப்பமாக உள்ள மாணவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமைகள் சர்வசாதாரணமாகிவிட்டதாக பெற்றோர் ஆதங்கம். சென்னை திருவொற்றியூர் அருகே கல்லூரி மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தனியார் பள்ளி ஆசிரியர் சிக்கினார். மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவல்துறையினரும் மாணவர்களுக்கு நல்லொழுக்கங்களை போதிக்க வேண்டிய ஆசிரியர்களும் தொடர்ந்து பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதே 5 ஆண்டு கால திமுகவின் சீர்கெட்ட ஆட்சிக்கு சாட்சி என மக்கள் கடும் சாடல்.
சென்னை வேளச்சேரியில் மணிப்பூரைச் சேர்ந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லையளித்த 2 இளைஞர்கள் சிக்கினர். அஇஅதிமுக ஆட்சியில் அமைதி பூங்காவாக திகழ்ந்த தமிழ்நாடு மக்கள் விரோத திமுக ஆட்சியின் அவலத்தால் குற்ற சம்பவங்களின் கூடாரமாக மாறியிருப்பதாக மக்கள் வேதனை. விருதுநகருக்கு ரயில் மூலம் கடத்தி வரப்பட்ட 64.5 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழ்நாட்டை போதை மிகு மாநிலமாக மாற்றியது மட்டும்தான் ஸ்டாலின் ஆட்சியின் ஒரே சாதனை என மக்கள் கடும் விமர்சனம். சென்னை அம்பத்தூரில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் வகையில் கஞ்சா கடத்திய இளைஞர் பிடிபட்டதுடன் அவரிடமிருந்து 7 கிலோ கஞ்சா பறிமுதல். கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் போதைப்பொருள் நடமாட்டத்தை கொண்டு சேர்த்ததுதான் ஸ்டாலினின் சாதனை என மக்கள் விமர்சனம். சேலம் மாவட்டம் ஓமலூர் ரயில் நிலையம் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் 3 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் கட்டுக்கடங்காமல் தலை தூக்கி இருப்பதால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே காசி தர்மம் கிராமத்தில் முன்விரோதம் காரணமாக கல்லூரி மாணவன் மற்றும் அவரது உறவினர்களை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய கும்பல். கடந்த 5 ஆண்டு காலமாக நடைபெற்ற குற்ற சம்பவங்கள் குறித்து திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காததால் தமிழகத்தில் தொடர்ந்து கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் புளியரை அருகே தந்தையை கொன்றதற்கு பழிக்கு பழியாக 11 ஆண்டுகள் கழித்து சிறை சென்று திரும்பிய முதியவரை வெட்டி படுகொலை செய்த மகன் உள்ளிட்டோர் அடங்கிய கும்பல் தலைமறைவு. தங்கம், வெள்ளி விலை நிலவரம் போல நாள்தோறும் கொலை நிலவரத்தை அறியும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக தமிழக மக்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே இளம் பெண்ணை கழுத்தை நெரித்து கொலை செய்து 3.5 சவரன் தங்க நகை கொள்ளை. குற்றச் செயலில் ஈடுபட்டு பக்கத்து வீட்டைச் சேர்ந்த தம்பதியினர் பிடிபட்டுள்ள நிலையில் தமிழக காவல்துறையினர் மீது பயம் இல்லாததே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் ஆதங்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அத்தனூரில் 17 வயது சிறுவன் நாட்டு துப்பாக்கியில் குண்டுகளை நிரப்பிய போது எதிர்பாராத விதமாக குண்டுகள் பாய்ந்ததில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த தாய் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழப்பு. இதுபோல் வன விலங்குகளை வேட்டையாடுவதற்காக சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள நாட்டு துப்பாக்கியை கண்டறிய காவல்துறை முறையாக சோதனை நடத்தவில்லை என்ற அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. இரண்டாயிரத்து 21 ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தது முதல் கடந்த மார்ச் மாதம் வரை தமிழகத்தில் 8752 கொலைகள் நடைபெற்றுள்ளதாகவும் பெண்களுக்கு எதிராக 44,000 குற்ற சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாகவும் தகவல் வெளியாகி அதிர்ச்சி. தமிழகத்தில் கடந்த 7 நாட்களில் மட்டும் 30 கொலை சம்பவங்கள் நடந்துள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீரழிந்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே குடும்ப பிரச்சனையில் மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு கணவன் தப்பி ஓட்டம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு அரிவாள் கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாக மக்கள் சாடல். சென்னை கிளாம்பாக்கம் அருகே தம்பதிக்கு மயக்க மருந்து கொடுத்து 51 சவரன் நகையை திருடிச் சென்ற நேபாளத்தைச் சேர்ந்த பெண்ணை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறல். வீட்டு வேலைக்காக சேர்ந்த பெண் துணிகர திருட்டில் ஈடுபட்டுள்ள நிலையில் திமுக ஆட்சியில் தமிழகம் குற்றவாளிகளின் கூடாரமாகிவிட்டதாக பொதுமக்கள் சாடல். கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டு அருகே வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த 2.5 வயது பெண் குழந்தையை இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் கடத்திச் சென்றதால் பரபரப்பு. புலியூர் காட்டுப்பகுதியில் குழந்தையை கைவிட்டு தப்பி ஓடிய வெற்றிவேல் பிடிபட்ட நிலையில் குழந்தையிடம் இருந்த தங்க தாயத்தை திருடும் நோக்கில் வந்ததாக கூறப்படுவதால் அப்பகுதி மக்கள் அச்சம். ஈரோடு வடக்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் வாகனத்தில் செல்லும் நபர்களை வழிமறித்து உடைமைகள், நகை, பணம் கொள்ளையடிக்கப்பட்டதை வாடிக்கையாக வைத்திருந்த 4 பேர் சிக்கினர். தமிழகம் முழுவதும் நாள் தவறாமல் நடைபெறும் வழிப்பறி சம்பவங்களால் நிம்மதியை இழந்துள்ள பொதுமக்கள். வீடுகளுக்கான சமையல் சிலிண்டர் விநியோகத்திற்கான காத்திருப்பு காலம் 5 நாட்களாக குறைப்பு. எண்ணெய் தொழில்துறைக்கான தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைப்பாளர் செய்திக்குறிப்பு வெளியீடு.
மின்மாற்றி கொள்முதல் செய்யப்பட்டதில் 397 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது திமுகவின் ஊழலுக்கு எதிரான போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என பாமக தலைவர் அன்புமணி வரவேற்பு. திமுக ஆட்சியில் மின்சாரத்துறை அமைச்சர்களாக பதவி வகித்த அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்யவும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடங்கி 2 மாதங்கள் நிறைவடைய உள்ள நிலையில் 1ஆம் வகுப்பில் பள்ளி ஒன்றுக்கு சராசரியாக 3 மாணவர்கள் மட்டுமே சேர்ந்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். இதைத்தான் திமுக அரசு வரலாற்று சாதனை என கூறிக்கொண்டிருப்பதாக விமர்சித்துள்ள பாமக தலைவர் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வகுப்புகளுக்கு ஆசிரியர்களே இல்லை எனவும் குற்றச்சாட்டு. தமிழக விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று இன்று நடைபெறவிருக்கும் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை ஒத்திவைப்பதோடு தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் புதிய அரசுகள் அமைந்த பின்னரே கூட்டம் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். அதிகாரிகளை வைத்து காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிப்பது ஏற்புடையதல்ல எனவும் கருத்து. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி தட்டுப்பாடு இல்லை என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு. தேவைக்கு அதிகமாக எரிபொருள் வாங்க வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். கல்வியாண்டிற்கு இடையில் ஓய்வு பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மே 31ஆம் தேதி வரை பணி நீட்டிப்பு வழங்காமல் கடைசி வேலை நாளில் பணி விடுப்பு செய்ததால் ஆசிரியர்களின் ஊதியத்திற்கான பில்களில் கையெழுத்திட முடியாத நிலை. 600க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் முறையான திட்டமிடல் மற்றும் முன்னெச்சரிக்கையுடன் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் செயல்படாததே இதற்கு காரணம் என ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் ஆட்டோ டிரைவர்கள் தன்னிச்சையாக கட்டணத்தை உயர்த்தி குறைந்தபட்ச தொகையாக 100 ரூபாய் வசூலிப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. அனைவரும் நியாயமான கட்டணத்தில் பயணிப்பதற்கு வசதியாக குஜராத், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களைப் போல பாரத் டாக்ஸி செயலியை தமிழகத்திலும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என அரசுக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பூச்சி விளக்கம் வாக்குச்சாவடியில் மாநகராட்சி திமுக பொறுப்பு மேயர் தேவையில்லாமல் நுழைந்து வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டதாக புகார். திமுக பொறுப்பு மேயர் மீது வடச்சேரி, ராஜாக்க மங்கலம் மற்றும் வடச்சேரி ஆகிய 2 காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் திமுகவினர் தேர்தலில் குழப்பத்தை ஏற்படுத்தவே இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பள்ளிக்கு அங்கீகாரத்தை புதுப்பிக்க 25,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற மாவட்ட கல்வி அலுவலக கண்காணிப்பாளர் சிக்கினார். அரசு அதிகாரிகள் ஊழலிலும் லஞ்சத்திலும் திளைப்பதால் தமிழகத்தின் முன்னேற்றம் முற்றிலும் முடங்கியுள்ளதாக மக்கள் கடும் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள அண்ணா பொறியியல் பல்கலைக்கழகத்தில் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள சுவரை அகற்ற நடவடிக்கை எடுக்காமல் பல்கலைக்கழக நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாக புகார். மின் இணைப்புகள் அமைந்துள்ள பகுதி என்பதால் மாணவர்களின் உயிரோடு விளையாடாமல் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு மாணவர்கள், பெற்றோர்கள் கோரிக்கை. டாஸ்மாக் நிறுவனத்தில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தில் பெருமளவு முறைகேடுகள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் மாற்று திட்டம் கொண்டுவர வேண்டும் என்றும் CITU சம்மேளனம் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே 100 ஏக்கருக்கு மேல் பரப்புள்ள தர்மநல்லூர் பெரிய ஏரியில் அறுவடைக்கு தயாராக இருக்கும் விழல் கோரைகளை உடனடியாக அறுவடை செய்ய கோரிக்கை. கோடைக்காலம் என்பதால் தானாக தீப்பற்றும் முன் இந்த விழல் கோரைகளை அறுவடை செய்து விற்பனை செய்ய வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே அகர ஆலம்பாடி மற்றும் அதன் சுற்றுப்புற கிராம பகுதிகளில் நோய் தாக்குதலால் கத்தரிக்காய் விளைச்சல் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை. நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து சரியான வழிமுறைகளை தங்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நீட் நுழைவுத் தேர்வை முன்னிட்டு மருத்துவ மாணவர்களுக்கு மே மாதம் 3ஆம் தேதி விடுமுறை வழங்க வேண்டாம் என அறிவுறுத்தி தேசிய மருத்துவ ஆணையம் சுற்றறிக்கை.
26 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் நீட் நுழைவுத் தேர்வு எழுதவுள்ள நிலையில் உண்மையான தேர்வர்களுக்கு பதிலாக பிற மருத்துவ மாணவர்கள் வட மாநிலங்களில் முறைகேடாக தேர்வு எழுதியதாக எழுந்த புகாரை அடுத்து தேசிய மருத்துவ ஆணையம் சுற்றறிக்கை. முதுநிலை பொறியியல் படிப்புக்காக சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தும் சீட்டா நுழைவுத் தேர்வு முறையில் நடப்பாண்டு முதல் புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்படுவதாக அறிவிப்பு. நடப்பாண்டுக்கான டான்செட் நுழைவுத் தேர்வு மே 9ஆம் தேதியும் சீட்டா நுழைவுத் தேர்வு மே 10ஆம் தேதியும் நடைபெறும் நிலையில் மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை இரட்டிப்பாக்கப்படுவதாகவும் அறிவிப்பு. ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் வெளியிட்டுள்ள புதிய கணிப்பில் அரபு பிராந்தியம் முழுவதும் 3.6 மில்லியன் அதாவது 36 லட்சம் வேலை வாய்ப்புகள் இழக்கப்படலாம் என எச்சரிக்கை. இந்த அதிர்ச்சிகரமான மதிப்பீடு பொருளாதார நெருக்கடியை அதிகரிக்கும் என அச்சம். உலக புகழ்பெற்ற காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் திருக்கோயிலில் திரு அவதார உற்சவத்தில் ஸ்தோத்திர பாடல் பாடுவதில் வடகலை பிரிவினருக்கும் தென்கலை பிரிவினருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறால் பரபரப்பு. மீண்டும் மீண்டும் வடகலை தென்கலை பிரிவினருக்கிடையே தகராறு ஏற்படுவதைக் கண்டு பக்தர்கள் முகம் சுளிப்பு. மதுரை வாடிப்பட்டி அருகே உள்ள கச்சைக்கட்டியில் மேல்நிலை குடிநீர் தொட்டியில் பல நாட்களாக தண்ணீர் வராததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியல். ஊராட்சி ஒன்றிய செயலாளரிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அடிப்படை தேவையான குடிநீரை கூட முறையாக விநியோகிக்க முடியாதா என்றும் பொதுமக்கள் ஆதங்கம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விழாவை முன்னிட்டு கனரக வாகனங்கள் நுழைய தடை விதிப்பு. சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் லாரிகள் மற்றும் பேருந்துகள் மாற்று பாதைகளில் திருப்பி விடப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்க வாய்ப்பு. மதுரை அழகர் கோயிலில் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவத்தை முன்னிட்டு கள்ளக்குறிச்சியில் இருந்து 6 அடி உயர காளை கொண்டுவரப்பட்டு மல்லிகைப்பூ அலங்காரம் செய்யப்பட்டது. கோவிந்தா கோஷங்களுடன் அழகர் மற்றும் கருப்பண்ணசாமியை வழிபட்ட பக்தர்கள் தீர்த்தமாடி மலைக்கு சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டி வெகு விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். தேரோட்டத்தில் திருநங்கைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு வழிபாடு. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவின் 10ஆம் நாளை முன்னிட்டு வெகு விமர்சையாக நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க பூப்பல்லக்கு நிகழ்ச்சி. மீனாட்சியம்மனும் சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடை சமேதராக தங்க அம்பாரியுடன் கூடிய யானை வாகனத்தில் பூப்பல்லக்கில் எழுந்தருளியபடி வீதியில் வலம் வந்ததை தரிசித்து திரளான பக்தர்கள் வேண்டுதல். மேளதாளங்கள் முழங்க கோலாகலமாக நடைபெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் திருத்தேரோட்டம். மாநகரின் முக்கிய வீதிகள் வழியாக வந்த திருத்தேரை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. திருப்பத்தூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டங்களின் சுற்று வட்டார பகுதிகளில் சுட்டெரிக்கும் சூரியனை அணைத்த மழை. கோடை வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் திடீரென பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 6 வழி பாதையாக கட்டப்பட்டுள்ள 12 மாவட்டங்கள் வழியாக செல்லும் 594 கிலோமீட்டர் நீளமுள்ள கங்கை எக்ஸ்பிரஸ்வேயை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. மீரட் பிரயாக்ராஜ் இடையான பயண நேரம் கங்கை எக்ஸ்பிரஸ்வே மூலம் கணிசமாக குறைவதால் தொழில்துறை, விவசாயம் மற்றும் வர்த்தகம் பெரிதும் வளரும் என நம்பிக்கை. தமிழ்நாட்டிற்கு மே மாதம் 2.5 TMC தண்ணீரை காவிரியில் திறந்துவிட கர்நாடகத்திற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 50வது கூட்டத்தில் தமிழக அரசு அதிகாரிகளின் கோரிக்கையை ஏற்று ஆணையத்தின் தலைவர் ஹல்தர் உத்தரவு. வெயிலின் தாக்கத்தில் இருந்து பணியாளர்களை காப்பதற்காக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் புதிய வழிகாட்டுதல்கள் வெளியீடு. நெடுஞ்சாலை பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு குடிநீர் வசதி, நிழற்குடைகள் அமைப்பதை ஒப்பந்ததாரர்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை பணிகளை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட உள்ள நிலையில் 234 தொகுதிகளுக்கான தேர்தல் பார்வையாளர்கள் மே 2ஆம் தேதி தமிழகம் வருகை.
தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையில் வாக்கு எண்ணிக்கையை நடத்த தேர்தல் ஆணையம் திட்டம். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் தொடர்பாக தலைமை செயலாளர் சாய்குமார் தலைமையில் அதிகாரிகள் தீவிர ஆலோசனை. மே 4ஆம் தேதி 62 வாக்கு மையங்கள் மூலம் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் 3 அடுக்கு பாதுகாப்பு பணியில் CRPF வீரர்கள் மற்றும் தமிழக காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமலை ராயபுரத்தில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் குவாரியில் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. சாதிய படுகொலை என்று உறவினர்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் அப்பகுதியில் பதற்றம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே 64 வயது முதியவர் மர்மமான முறையில் உயிரிழப்பு. மகனுடன் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் அடித்துக் கொல்லப்பட்டாரா என்ற சந்தேகத்தின் பேரில் போலீசார் விசாரணை. பெங்களூரிலிருந்து குஜராத் பதிவெண் கொண்ட காரில் கடத்தி வரப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பறிமுதல் செய்யப்பட்டதுடன் கடத்தலில் ஈடுபட்டவரும் பிடிபட்டார். காவல்துறையின் அலட்சியத்தால் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கடத்தி வரப்படுவதாக பொதுமக்கள் விமர்சனம். சென்னை சூளைமேட்டில் போதை ஊசி செலுத்திக் கொண்ட இருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போதை ஊசி விற்பனை செய்த 4 இளைஞர்கள் சிக்கினர். தமிழக இளைஞர்கள் போதையின் பாதையில் சென்று சீரழிவதைத்தான் காவல்துறை விரும்புகிறதா என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் நல்லூர் சுங்கச்சாவடி அருகே பல மாநில போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பை முறியடித்து 200 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த 6 பேரை கைது செய்த மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு. தமிழக காவல்துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் உள்ள நிலையில் போதைப் பொருள் தடுப்பை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு உறுதி செய்துள்ளதாக மக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே குடும்ப தகராறில் வயதான தம்பதியினரை அம்மிக்கல்லால் அடித்துக் கொன்ற பேத்தியின் கணவர் சிக்கினார். தலைக்கேறிய மது போதையில் கொலை அரங்கேறிய நிலையில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததாலும் தமிழகத்தில் திராவிட மாடல் அரசால் அதிகரித்த மது கலாச்சாரத்தாலும் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை துரைப்பாக்கத்தில் வீட்டிற்குள் இருந்த தம்பதியை கற்கள் வீசி தாக்கிய போதை ஆசாமிகளுள் ஒருவர் சிக்கிய நிலையில் மற்றொருவர் தப்பி ஓட்டம். அரசின் அலட்சியத்தால் மது மற்றும் கஞ்சா போதைக்கு அடிமையாகும் இளைஞர்கள் தொடர்ந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு தங்கள் வாழ்க்கையை இழக்கும் அபாயம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ரயில் நிலைய கட்டண பார்க்கிங்கில் நின்ற புல்லட் பைக்கை திருடிச் சென்ற மர்ம ஆசாமி. பார்க்கிங்கில் நிறுத்திய வாகனங்கள் திருடப்படுவதை கூட தடுக்க முடியாத நிலையில் தமிழகம் உள்ளதாக பலர் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் பஞ்சந்தாங்கி ஏரி அருகே கஞ்சா போதை ஆசாமிகள் பழங்குடியினர் குடியிருப்புக்குள் புகுந்து பெண்கள் மீது சரமாரி தாக்குதல். தமிழகத்தில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் கஞ்சா போதை ஆசாமிகளின் அட்டகாசத்தால் பொதுமக்கள் பீதி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கந்துவட்டி கொடுமையால் தண்டவாளத்தில் தலையை வைத்து கூலி தொழிலாளி உயிரை மாய்த்து கொண்ட சோகம். கடந்த 5 ஆண்டுகளாக ஸ்டாலின் அரசு கந்துவட்டி கொடுமைக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காததே அப்பாவி ஏழை மக்களின் தற்கொலைகளுக்கு காரணம் என மக்கள் விமர்சனம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே 1,35,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக தரத்திலான கூகுள் AI தரவு மையத்திற்கு அடிக்கல் நாட்டிய முதல்வர் சந்திரபாபு நாயுடு இம்மையம் ஆசியாவிற்கான மிகப்பெரிய வசதி என்றும் பெருமிதம். மற்ற மாநிலங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்லும் நிலையில் தமிழகத்தின் பொம்மை முதல்வரான ஸ்டாலினோ செல்ஃபி மோகத்திலும் சைக்கிள் ஓட்டுவதிலும் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் திருவலங்காடு ஒன்றியத்துக்கு உட்பட்ட தமிழக எல்லையான கொசஸ்தலை ஆற்றில் இரவு பகலாக மணல் கொள்ளை நடைபெறுவதால் விவசாய நிலங்கள் பாதிக்கும் அபாயம். ஆதாரத்துடன் புகார் அளித்தும் காவல்துறையினரும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்திடம் சுமார் 1 கிலோமீட்டர் வெள்ள வடிகால் திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டாம் என சென்னை உத்தண்டி VGP லே அவுட் வாசிகளும் நயினார்குப்பம் மீனவர்களும் வலியுறுத்தல். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் மாசு நீர் கடலில் கொட்டும் நிலை ஏற்பட்டால் ஆமைகள் முட்டையிடும் இடமும் நீர்நிலையும் பாதிக்கும் என எச்சரிக்கை.
தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அணைகளில் கடந்த ஆண்டை விட மிக குறைவான அளவாக 34% மட்டுமே தண்ணீர் உள்ளதாக தகவல். விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதுடன் குடிநீர் பற்றாக்குறையும் ஏற்படலாம் என பொதுமக்கள் அச்சம். திருச்சி மற்றும் டெல்டா பகுதிகளில் விளைநிலங்களுக்கு தண்ணீர் செல்லும் சி மற்றும் டி வகை கால்வாய்களை புறக்கணித்து ஏ மற்றும் பி வகை கால்வாய்களில் மட்டும் அதிகாரிகள் கவனம் செலுத்துவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. பாரபட்சம் இன்றி அனைத்து கால்வாய்களிலும் தூர்வாரும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். புதுக்கோட்டை மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலகத்தில் இருந்து புதுக்கோட்டையில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு 2026-2027 ஆண்டிற்கான பாட புத்தகங்கள் அனுப்பி வைக்கும் பணி தொடக்கம். புதுக்கோட்டையில் மொத்தமுள்ள 253 பள்ளிகளுக்கு சுமார் 5,75,175 பாட புத்தகங்கள் லாரிகள் மூலம் அந்தந்த பள்ளிகளுக்கு அனுப்பி வைப்பு. தனிநபர் பயன்பாட்டுக்கு 4.5 லிட்டர் மதுபானம் வைத்துக் கொள்ளலாம் என்ற அரசாணை தமிழகத்தில் சட்டப்பூர்வமாக விற்கப்படும் மதுபானங்களுக்கு மட்டுமே பொருந்தும். புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இருந்து கொண்டுவரப்படும் மதுபானங்களுக்கு பொருந்தாது என்று தெளிவுபடுத்திய சென்னை உயர்நீதிமன்றம். தமிழகத்தில் ரசாயனம் கலந்த மாம்பழங்களை விற்பனை செய்தால் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதோடு பழக்கடையின் உரிமமும் ரத்து செய்யப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. இயற்கை முறையில் பழுக்க வைத்த மாம்பழங்களை மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தல். 2023 ஆண்டில் மட்டும் 5.91 மில்லியன் இதய நோயாளிகளின் உயிரிழப்புகளுக்கு அதிக உப்பு உட்கொள்வதே காரணம் என ஆய்வில் அதிர்ச்சி தகவல். உப்பு சார்ந்த நோய்கள் மூலம் சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் ஆண்கள் அதிகம் பாதிக்கப்படும் நிலையில் பொட்டாசியம் கலந்த உப்பு மாற்றிகளை பயன்படுத்தி தினசரி 5 கிராம் அளவிலான வரம்பை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என மருத்துவர்கள் அறிவுரை. சென்னை திருவொற்றியூர் அருகே காலடிப்பேட்டை பகுதியில் கழிவுநீர் கால்வாயில் இருந்து கழிவுநீருடன் உணவக கழிவுகளும் சாலையில் வெளியேறிய அவலம். கடந்த ஆண்டுகளில் கழிவுநீர் இணைப்புகளை முறைப்படுத்தாமல் இருப்பது தனியார் உணவகங்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உணவக கழிவுகளை கழிவுநீர் கால்வாயில் கலப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே குடும்ப பிரச்சனை காரணமாக மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவன் பிடிபட்டார். மனைவியை கொலை செய்த கணவனின் தாய் மற்றும் தந்தையையும் கைது செய்ய வலியுறுத்தி இறந்த பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பி கோபிநாத் பொது சாலையை ஆக்கிரமித்துள்ளாரா என ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஒசூர் மாநகராட்சி ஆணையர் ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொது சாலையை காங்கிரஸ் எம்பி ஆக்கிரமித்துள்ளதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை ஜூன் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவு. தமிழக அரசு பெண் ஊழியர்களுக்கு முதல் 2 கர்ப்பங்களுக்கு 365 நாட்கள் மகப்பேறு விடுப்பு அளிக்கும் நிலையில் 3வது கர்ப்பத்திற்கு 12 வாரங்கள் மட்டும் விடுப்பு அளிக்க நிர்ணயித்த முடிவை ஏற்க மறுத்த நீதிபதிகள். 3வது கர்ப்பத்திற்கு குறைந்த விடுப்பு அளிப்பதில் எந்த நியாயமும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் என் செந்தில்குமார் கருத்து. சென்னை வர்த்தக மையத்தில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை தமிழ்நாடு ஹோட்டல் சங்கம் சார்பில் உணவு எக்ஸ்போ 2026 நடைபெறும் என அறிவிப்பு. உணவு பதப்படுத்துதல், தொழில்நுட்பம், உபகரணங்கள் உள்ளிட்ட பிரிவுகளைச் சார்ந்த 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், 15,000 வியாபாரிகள் கலந்து கொள்ள உள்ள இந்நிகழ்வில் சமையல் கலைஞர் மற்றும் பசுமை எரிசக்தி கருத்தரங்கு நடைபெற உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் மற்றும் தொழில்நுட்ப பிரிவில் ஏற்பட்ட கோளாறால் 1200 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. 2வது நிலையின் 1வது அலகில் கொதிகலன் கசிவு காரணமாக மின் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல். தமிழகத்தில் கோடை காலத்தில் மின் தேவை அதிகரித்து வரும் நிலையில் மின் உற்பத்தி கணிசமாக குறைந்து வருவதால் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் நேற்று முதலே மின்வெட்டு தொடங்கியது. மே மாதம் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தில் மின்வெட்டு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மத்திய மின்வாரியம் எச்சரித்திருக்கும் நிலையில் திமுக ஆட்சியில் மட்டும்தான் மின்வெட்டு ஏற்படுவதாக மக்கள் புகார். வடக்கு ஐரோப்பாவின் நார்டிக் நாடுகள் முழுவதும் இதுவரை இல்லாத அளவில் வெப்ப அலை கடுமையாக வீசுவதால் பனி பாறைகள் கரைந்து அட்லாண்டிக் பெருங்கடலின் நீர்மட்டம் உயரும் அபாயம். சமீப காலமாக ஐரோப்பாவின் பெரும்பாலான பகுதிகளில் அதிகப்படியான வெயில் காரணமாக காலநிலை மாற்றம் ஏற்பட ஆரம்பித்துள்ளதாக விஞ்ஞானிகள் கவலை. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வியாழக்கிழமை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.
மே 3 வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் கணிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. மகாராஷ்டிராவில் மார்ச் 1ஆம் தேதி முதல் இதுவரை கோடை வெப்ப அலையின் தாக்கத்தால் 109 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தகவல். திடீர் வெப்பம் ஏற்படுத்திய பாதிப்பால் மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளதாகவும், விவசாயிகள் மற்றும் ஏழை மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வேதனை.